வணக்கம், என் பெயர் பட்டு. என்னோட வெப்சைட்டோட பேர் freefincal.com. இன்றைக்கி வீடியோவில் ஒரு 11 வருஷம் எஸ்ஐபியிலிருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தமிழ் வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, மன்னிக்கணும். நான் என்னுடைய செமிஸ்டர் 3 மாதம் செமிஸ்டரை நான் ஒரே மாதத்தில் கம்ப்ரெஸ் பண்ணி வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணி அதை முடிக்கிறதுக்கு எனக்கு வேறு எந்த வேலையும் பண்ண முடியல. அட்லீஸ்ட் இந்த மெயினாக பாதிக்கப்பட்டது தமிழ் வீடியோஸ் தான். பட் இனிமேல் அதை சரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இது சுந்தரம் மிட் கேப் ஃபண்டில் நான் ஆகஸ்ட் 2009 என்னோட ரிலேட்டிவோடைய குழந்தைக்கு, அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்காக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு ஒரு ₹500 எஸ்ஐபி போட்டேன். அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணேன், அதெல்லாம் பண்ணேன். பட் என்னுடைய திங்கிங் என்னென்னா, இது ஒரு பெரிய கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங்கோ, அசட் அலோகேஷனோ, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி எந்த விதமான பெரிய பிளானிங் இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் நினச்சேன் போடுறதா போடுவோம், எவ்வளோ பிற்காலத்தில் எவ்வளோ வருமோ வரட்டும். அப்போ எனக்கு எவ்வளோ டைம் இருந்தது, ஒரு 15-16 வருஷம் இருந்தது, 2009 இருந்தது. ஸோ அப்போது அந்த மாதிரி யோசனை, சரி வரட்டும், என்ன எவ்வளோ எதுவுமே வரலன்னா கூட நம்ம வேறு எதையாவது பைசா வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் இருந்தேன். ஸோ அதனால் ஒரு நிஜமான, அதாவது ஒரு உங்களுடைய சொந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கோ சொந்த கோல்ஸ்க்குள்ளோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அது வேறு விஷயம். இந்த மாதிரி ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது, மிட் கேப்லையும் போடக்கூடாது, 100% ஈக்விட்டியெல்லாம் போடக்கூடாது. அந்த ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னா, எஸ்ஐபி சும்மா போட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ரிஸ்க் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் ஆல்சோ இந்த நிறைய ஆர்டிகல்ஸ் அதை பற்றி எழுதிட்டேன். இந்த வீடியோவும் அதை பற்றி தான். ஏன்னா நிறைய பேர் என்னை அக்யூஸ் பண்ணுவாங்க, இவன் ரொம்ப தியரி பேசுகிறான்ப்பா, இவன் ப்ராக்டிக்கலாகவே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் டேட்டா பேஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுறீங்க சார் அப்படின்னாரு. அப்போ டேட்டா இல்லாமல் எப்படி சார் அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். சரி, அது இருக்கட்டும். ஸோ என்னென்னா, நிஜமான பைசா, நிஜமான எஸ்ஐபி எப்படி மேலேயும் கீழே போகுது அப்படிங்கிறத பற்றி ஆனால் ஒரு ப்ரூஃப் இந்த வீடியோ. அஃப்கோர்ஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த ஆர்டிக்கல் வைரலாக போனதுனால நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் கடுப்பாயிட்டாங்க. உடனே நீங்கள் இதே ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது, அப்போது எக்ஸிட் பண்ணியிருக்கணும், இப்போ எக்ஸிட் பண்ணியிருக்கணும், பெஸ்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வரும், அப்படி இப்படிலாம் அவங்க சொல்கிறது தான் தியரி. சரி, எனிவே அது இருக்கட்டும், அவங்க அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கவலைப்படக்கூடாது, ரைட்? ஸோ இந்த டிஸ்க்ளைமர், இந்த கேவியட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் ஏன் சுந்தரம் மிட் கேப்பை சூஸ் பண்ணேன் அப்போன்னா, அது முதல் ரீசன் அப்போ என்கிட்ட சுந்தரம் டேக்ஸ் சேவர் ஃபண்ட் இருந்தது. ரெண்டாவது அதை அப்போ மேபி என்னுடைய தப்பான கேஜிங், நியூ இன்வெஸ்டரில் ஒன்றும் தெரியாது. அப்போ மேபி லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டராக ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணத்தில் ப்ராபப்ளி இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ ஐ திங்க் எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, என்னுடைய முதல் ஃபண்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் டேக்ஸ் சேவர் என்னுடைய இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மூலமாக தான் இன்வெஸ்ட் பண்ணேன். அப்போ என்ட்ரி லோடுன்னு ஒன்று இருந்தது. இந்த சுந்தரம் மிட் கேப் நான் அவர்கிட்டயே போய், சார் எனக்கு இன்னொரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி கொடுங்கன்னா, அவர் சொல்லிட்டாரு, இந்த என்ட்ரி லோட்லாம் போயிடுச்சுங்க, இதெல்லாம் பைசா வராது எனக்கு, அதனால் நீங்கள் இதெல்லாம் வேண்டாம், யாரும் வரமாட்டாங்க, இனிமேல் எஸ்ஐபிக்கெலாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வரமாட்டாங்கன்ற தப்பான எண்ணத்தில் அவர் இருந்தார். நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ட்ரி லோடு எடுத்த உடனே ட்ரெயில் கமிஷன், அதாவது ட்ரெயில் மாடல் வந்ததுக்கப்புறம் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் விட்டுட்டு போனாங்கிறது உண்மை தான். அப்போ நான் என்ன பண்ணேன், சரி சுந்தரம் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் கேசரி ஸ்கூல், அதாவது இந்த ராயப்பேட்டா ஒய்எம்ஐக்கு எதிரில் கேசரி ஸ்கூல் ஒரு ரோடு போகும், ஒரு டெட் எண்ட். அந்த டெட் எண்ட் உள்ளே இருந்தது, இப்போ இருக்கான்னு தெரிலங்க. ஸோ அங்கே நேராக போய் அங்கே அப்போ இந்த எஸ்ஐபி ஆரம்பித்தது தான். அப்போ அவ்வளோதான், அதனால தான் பண்ணேன். ஒரு 2013 வரைக்கும் இந்த ட்ரெயில் கமிஷன்ஸ் ஏஎம்சியே எடுத்துட்டாங்க. 2013 ஒரு டைரக்ட் பிளான் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த எஸ்ஐபியோட க்ரோத் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நான் ₹500 எஸ்ஐபி தான் போட்டிருக்கேன், கால்குலேட் பண்ணது. அஃப்கோர்ஸ் சம்வேர் இந்த மிடில் நான் கொஞ்சம் ஏற்றிருப்பேன் பைசா, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. பட் அந்த ₹500 எஸ்ஐபி ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் அது பாட்டு அந்த பேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த க்ரோத் பார்த்தீங்கன்னா, இந்த டிப்பு ஜனவரி 28, 2013 ரெகுலர் பிளான்லேருந்து டைரக்ட் பிளானுக்கு மாறினேன். அப்போ நான் ஷிஃப்ட் பண்ணேன் இருக்கிற யூனிட்ஸை. அப்போ வந்த இந்த டிப் அதுக்கப்புறம் டைரக்ட் பிளானில் இருக்குது. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபைனல் வேல்யூ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன தான் எஸ்ஐபி பண்ணாலும் ஃபைனலாக மார்க்கெட் இறங்கிச்சுன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இறங்கும், அவ்வளோதான். பேசிக்கான லாஜிக் இவ்வளோ தான்.
இது இப்போ இந்த கெயின் ஆர் லாஸ், இந்த எஸ்ஐபியோடைய கெயின் ஆர் லாஸ் வந்து அப்சல்யூட் வேல்யூ இங்கே இருக்குது. இந்த பர்சன்டேஜாக போட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக தெரியும். முதல் 4 வருஷத்துக்கு ரிட்டர்ன்ஸே கிடையாது, ஜீரோ கெயின் ஆர் நத்திங், ஒன்றுமே கிடையாது, பேசிக்கலி ஜீரோ. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு வித்தின் 2 years 120% கெயின், அதுக்கப்புறம் டமால் 80% ஃபால், 80%லேருந்து 180% அனதர் ஒரு 2-2.5 வருஷத்தில் 180%லேருந்து ஃபால் வந்து எவ்வளோ ஒரு 50% கிட்ட ஒரு ஃபால் இந்த கிராஷுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் இப்போ ஏறி இருக்குது. ஸோ இது வந்து பயங்கர வாலடைல். அஃப்கோர்ஸ் மிட் கேப் ஃபண்ட், ஸோ ஆப்வியஸ்லி இந்த மாதிரி வாலடைலாக தான் இருக்கும். நீங்கள் லார்ஜ் கேப் ஃபண்டில் போட்டாலும் வாலடைலாக தான் இருக்கும், இதோட கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ 2006 ஒருத்தர் எஸ்ஐபி பண்ணால் கூட, அதாவது 11+3 14 இயர்ஸாக ஒருத்தர் எஸ்ஐபி பண்ணால் கூட மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா, இல்லை அதாவது 2018 பிப்ரவரியிலேருந்து மார்க்கெட் மிட் கேப் செக்மெண்ட் சரிய ஆரம்பிச்சிது. அப்போ சரிய ஆரம்பித்த போது பாருங்கள், ஆல்மோஸ்ட் 275% கெயின்லேருந்து 100% ஆயிடுச்சு, 175% லாஸ் அந்த ஒரு பிப்ரவரி 2018லேருந்து மார்ச் 2020 வரைக்கும். ஸோ அது நீங்கள் எவ்வளவு நாள் எஸ்ஐபி பண்ணாலும் இந்த மாதிரி கெயின் ஆர் லாஸை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா எஸ்ஐபிக்கும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வந்து எஸ்ஐபினால் நீங்கள் மாதம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு டிசிப்ளின் வரும். சில சமயம் நேவ் மேலே ஏறும், சில சமயம் நேவ் கீழே ஏறும், சில சமயம் நிறைய யூனிட் வரும், சில சமயம் கம்மியாக வரும். இதனால உங்களுக்கு ஒரு ஆவரேஜிங் பெனிஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் கதையெல்லாம் விடுவாங்க. ஒரு இழவு ஆவரேஜிங் பெனிஃபிட்டும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூக்கு வராது. ஆவரேஜிங் என்னத்தை ஆவரேஜ் பண்ணுறீங்க? பர்ச்சேஸ் ப்ரைஸை ஆவரேஜ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அதோடைய வேல்யூவை உங்களால் ஆவரேஜ் பண்ண முடியாது. அந்த மார்க்கெட் எங்கே இருக்கோ அதான் உங்களுடைய வேல்யூ, அவ்வளோதான். நம்ம ஆளுங்க கதை விடுறது. சரி, இப்போது இதோடைய எஸ்ஐபி வந்து ரிஸ்க்கை குறைக்காது. ஒரு டைமுக்கு அப்புறம் எஸ்ஐபிக்கும் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இருக்காதுங்கிறது வந்து இந்த கிராஃப் மூலமாக பார்க்கலாம். இப்போ நான் இந்த கிராஃபை நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இது வந்து ரெட்டு வந்து இந்த ஃபண்டுடைய என்ஏவி, பிளாக் வந்து என்னுடைய எஸ்ஐபியோட வேல்யூ. இதை வந்து நான் இந்த எண்ட் பாயிண்ட், அதாவது ஏர்லி ஆகஸ்ட் 7th ஆகஸ்ட் வரை, அந்த 7th ஆகஸ்ட் ரெஃபரன்ஸாக வச்சு அதை நார்மலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை 2 வேல்யூவும் பார்த்தீங்கன்னா அந்த 7th ஆகஸ்ட் அன்றைக்கி 1ன்னு நார்மலைஸ் பண்ணியிருக்கேன். இனிஷியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூனிட்ஸ் நான் அக்குமுலேட் பண்ணும்போது, அதாவது முதல்ல வந்து 500 ரூபா போடுவேன், செகண்ட் 2 மாதம் கழிச்சு அந்த 500 ரூபா 1000 ரூபாய் ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும்போது யூனிட்ஸ் அக்குமுலேட் ஆகும்போது அந்த வேல்யூக்கும் என்ஏவிக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஒன்ஸ் நிறைய யூனிட்ஸ் அக்குமுலேட் ஆனதுக்கப்புறம் என்ஏவி எங்கே போகுதோ அதே மாதிரி தான் ஃபண்டு. அதோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு அப்புறம் அந்த எஸ்ஐபி வந்து ஒரு லம்சம் மாதிரி பிஹேவ் பண்ணும். என்ஏவி மேலே போச்சுன்னா எஸ்ஐபியோட வேல்யூ மேலே போகும், கீழே போகும், ரெண்டும் ஒரே மாதிரி மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் நான் எப்பவுமே சொல்கிறது, என்னுடைய பக்கெட் அனாலஜி தான். அதாவது ஒரு பக்கெட்டில் வந்து நீங்கள் மாதம் தண்ணி ஊற்றுறீங்கன்னு வச்சுங்களேன், மக்கில் எடுத்து தண்ணி ஊற்றுறீங்கன்னா நீங்கள் ஊற்றுறது ஓகே, பட் அந்த பக்கெட் வந்து ஒரு ஸ்டெடியான இடத்துல இல்லைன்னா அந்த பக்கெட் ஆடிக்கிட்டு தான் இருக்கும். சரிஞ்சுதுன்னா டமால்னு ஃபுல் தண்ணி விழுந்துடும், உங்களுக்கு ஃபுல் லாஸும் உங்களுக்கு தான். ஸோ எந்த விதமான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் எஸ்ஐபினால் பண்ண முடியாது. எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிங் இல்லை, இது மடத்தனம். எஸ்ஐபிங்கிறது ஆட்டோமேட்டட் இன்வெஸ்டிங். மாதம் ஒரே ஏதோ ஒரு நாளில் என்ன என்ஏவி இருக்கோ அந்த என்ஏவிக்கு தகுந்த வேல்யூ உங்களுக்கும் அந்த அமௌண்ட்டுக்கு யூனிட்ஸ் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும், அவ்வளோதான். ஆட்டோமேட்டட் இன்வெஸ்டிங் தான் எஸ்ஐபி. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிங்கிறது ஒரு சிஸ்டத்தோடு இன்வெஸ்ட் பண்ணும். அந்த சிஸ்டம் நீங்கள் தான், உங்ககிட்ட தான் இருக்கணும். சும்மா நீங்கள் மாதம் ஒரே நாளில் வாங்கினா உங்களுக்கு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிங் எல்லாம் கிடையாது. இது முட்டாள்தனம். நான் இப்படி சொல்கிறதுனால இவன் எஸ்ஐபியை நெகட்டிவாக பேசுகிறான்ப்பா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் மாதம் நீங்கள் மேனுவலாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, சிஸ்டமேட்டிக் அதாவது ஆட்டோமேட்டடாக எஸ்ஐபி வழியாக ஆட்டோமேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, நீங்கள் எப்படி பண்ணாலும் ஒரு போர்ட்ஃபோலியோவுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும். சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும்னா உங்களுடைய கோல் என்ன, உங்களுக்கு எப்போ பைசா தேவை, அந்த கோலுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஈக்விட்டி இருக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபிக்ஸ்டு இன்கம் இருக்கணும், அந்த ஃபிக்ஸ்டு இன்கம் ஈக்விட்டி அலோகேஷனை எப்படி ஒரு வருஷமும் குறைக்கணும். அது 5 வருஷம் கழிச்சு நான் எங்கே இருக்கேன், என்னுடைய கார்பஸ் எவ்வளோ இருக்கணும், நான் எங்கே இருக்கேன், இது நல்ல பொசிஷனில் இருக்கேனா கெட்ட பொசிஷனில் இருக்கேனா அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக்கான காமன் சென்ஸ் இருக்கணும். நிறைய பேருக்கு இல்லை. இதெல்லாம் பண்ண வேண்டிய கடமை
இன்வெஸ்டருக்கு. சும்மா எஸ்ஐபி மட்டும் பண்ணால் இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் போக தான் செய்யும். ஸோ உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டை பற்றி கற்றுக்கணுன்னா இதுக்கு ஒரு செமினார் இருக்குது. அதுக்கு முதல்ல இங்கே கீழே போயிடுறேன். இந்த ஐ திங்க் இந்த ரீசெண்ட் ஆர்டிகல்ஸ் இப்போ freefincal.com போனீங்கன்னா இந்த கடைசியாக எழுதின எனி லேட்டஸ்ட் ஆர்டிக்கலில் கடைசியாக போனீங்கனாலும் இந்த ஃப்ரீ செமினார் ஆன் பேசிக்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் உடைய செமினார் லிங்க் நீங்கள் இமெயில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த செமினார் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. தமிழ் கடைசியில் இருக்கும், அந்த பேஜோடைய கடைசியில் இருக்கும். இது புது இன்வெஸ்டர்ஸுக்கான ஒரு செமினார். எப்படி கரெக்டாக போர்ட்ஃபோலியோவை அதாவது போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் எப்படி பண்ணணும், எப்படி கரெக்டான வழியில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் இதில் பேசியிருக்கேன். ஃபைனலான கிராஃப் இது என்கிட்ட ஒரு மந்த் ஆன் மந்த் எஸ்ஐபி ட்ராக்கர் டூல்னு ஒன்று இருக்குது. இந்த டூலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சும் என்னுடைய அந்த ஃபண்ட் ரிட்டர்ன் எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது இது பார்த்தீங்கன்னா 2018 25% கொடுத்த ஃபண்டு கொஞ்சமாக கழுதை தேஞ்சி கட்டணுமான மாதிரி எதாவது சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இப்போது ஆல்மோஸ்ட் 10% இருக்குது. 10%ங்கிறது நல்ல ரிட்டர்ன் தான், ஆனால் அது இன்னும் குறையலாம். ஸோ நீங்கள் சும்மா எஸ்ஐபி போடுறதுனால உங்களுக்கு இப்போ 15% வரும். மிட் கேப்லாம் எப்படி விற்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும், எவ்வளோ ரிட்டர்ன் சொல்லி விற்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு இப்போ 11 வருஷம் கழிச்சு எனக்கு 10% தான் வந்திருக்கு. இப்போ இதே இன்னும் 2 வருஷம் விட்டோம்னா 8% ஆகலாம், 7% ஆகலாம், யாருக்கும் தெரியும். இல்லை நீங்கள் பெஸ்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்லாம் கதை சொல்கிறாங்க. இது எப்படி, யார் டேட்டா இல்லாமல் அனாலிசிஸ் சொல்கிறாங்க, நீங்கள் தான் முடிவு. நன்றி, வணக்கம்.